ஐயோ போச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதான் நடந்திருக்கு. கரெக்டா சபரி மச்சான் வந்து நிக்கிற இடத்துலதான் சிவா அண்ணனும் சோனியும் வந்து நிக்கிறாங்க. போச்சு, சபரி மச்சி கொல்ல போறான். ஏய், நானும் எத்தனை தடவை தாண்டி சொல்றது? என் முன்னாடி சபரியா மச்சான் மச்சான்னு சொல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, நானும் தான் கேக்குறேன். அவர் மச்சான்னு சொல்றதுல நீங்க எந்த வகையில குறைஞ்சு போயிட்டீங்க? எப்ப பாரு கூப்பிடாதானே அவரை எப்படி அவரை கூப்பிடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படியே கூப்பிடு. ஆனா என் கண்ணு முன்னாடி அவனை மச்சான் கூப்பிடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ அப்படியா? உங்களுக்காக என்னால எதையும் மாத்திக்க முடியாது. எனக்கு அவர் மச்சான் மாதிரி தான் வேணும். அதனால நான் மச்சான் தான் கூப்பிடுவேன். வேணும்னா நீங்க காதை பத்திக்கங்க. ஓ, என்னையே காதை பத்திக்க சொல்றியா? அப்ப என்னை விட அவன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல? தெரியும் சௌமி, தெரியும். என்னை விட உனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். என்னது, அவரை பிடிச்சிருக்கா? ஆமா, அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை விட எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப என்ன அதுக்கு? அப்ப உனக்கு அவனை தான் பிடிச்சிருந்துச்சுன்னா அவனே போய் லவ் பண்ணி ஏன் என்னைய லவ் பண்ணிட்டு இருக்க? அடக்கடவுளே, என்ன நடக்குதுங்க? சிவாவும் சோனியும் ஒன்னா வெளில போயிட்டு வரதை பார்த்து சிவாவுக்கும் சபரிக்கும் சண்டை வரும்னு நினைச்சா இவங்க ரெண்டு பேரும் நம்மளால வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. ஐயோ கடவுளே! என்னது, சிவரி மச்சானா நான் போய் லவ் பண்ணுவா? என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இல்லன்னா நான் ஏன் உன்னைய போய் லவ் பண்றேன்? ஓ அப்படியா? அவளை கஷ்டப்பட்டு வந்து நீங்க என்னை லவ் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஏன் அப்புறம் என்ன வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க போல இருக்கே. ஐயோ, கொஞ்ச நேரம் நீங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறது நிறுத்துறீங்களா இல்லையா? அப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சும்மா எந்த ஒரு ரீசனுமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நானே சிவாவும் சோனியும் வெளில போயிட்டு வந்ததுக்கு சபரி என்ன சொல்ல போறாங்களோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன ரீசனே இல்லாம சண்டை போட்டுட்டு நிக்கிறீங்க? இல்லடி கார்த்தியா, நீ தான் பார்த்தல அவங்க என்ன பேசுறாங்க பாரு. சபரி மச்சானா நான் போய் லவ் பண்றதான். எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் சொன்னா எனக்கும் வரும். நீயே சொல்லு. கார்த்திகா, நீயும் பாத்துக்கிட்டு தானமா இருக்க. நானா ஃபர்ஸ்ட் சொன்னேன்? அவ ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே நானும் பேச ஆரம்பிச்சேன். யாரு? நானா ஃபர்ஸ்ட் சண்டை போட ஆரம்பிச்சேன்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் சண்டை போட ஆரம்பிச்சீங்க. நான் மச்சான் கூப்பிட்டா என்ன, மாமான்னு கூப்பிட்டா என்ன? அதனால ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அதானே, உனக்கு யார் ஃபீல் பண்ணா என்ன? யார் வேணா எக்கேட கெட்டு தொலையட்டும், நான் இப்படிதான் இருப்பேன், அவ்வளவுதானே. நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. நான் இப்படிதான் கூப்பிடுவேன்னு சொன்னேன். மத்தபடி நான் யார் எக்கேட கெட்டு போனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. முதல்ல ரெண்டு பேரும் பேசுறது நினைத்தீங்களா? இவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கிறது உங்க காதலே விழுவலையா? இவ்வளவு நாள் நம்ம தான் சரியில்லை, எதா இருந்தாலும் கோவப்பட்டுட்டு முட்டாள்தனமா நடந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட முட்டாளா நீங்களா இருக்கிறீங்க. இல்லடி கார்த்திகா. சும்மா நிறுத்து சோமி. கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா உனக்கு? என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேட்க மாட்டியா? அதுக்கு முன்னாடி சும்மா சும்மா கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்க அந்த அண்ணனோட. அந்த அண்ணன் இப்ப உன்கிட்ட என்ன கேட்டுட்டாங்க? அந்த அண்ணன் இருக்கும்போது சபரியை நீ மச்சான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க ஒன்னும் தப்பா கேட்கலையே. தான் லவ் பண்ற பொண்ணு மத்தவங்கள அப்படி கூப்பிட பிடிக்காம தானே அப்படி சொல்றாங்க. அது ஒரு பொசசிவ்னஸ் தான். அது இல்லடி கார்த்திகா, என்னவா இருந்தாலும் அவங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்க கூடாது இல்ல. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்க சோமி, அந்த அண்ணன் அப்படி பேசுறாங்கன்னா அது கோபத்தினால கிடையாது, உன் மேல உள்ள லவ்னாலதான். உன் மேல லவ் அதிகமா இருக்கு அந்த அண்ணனுக்கு, அதனாலதான் அவங்களுக்கு இப்படி கோவம் வருது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அண்ணா, நான் உங்களோட வயசுல சின்ன பொண்ணு. நான் உங்களை போய் இப்படி சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. நீங்க பேசுனதும் தப்புதான். இல்லம்மா தங்கச்சி, நேத்தே இவள்கிட்ட சொன்னேன், என் கண்ணு முன்னாடி அவனை அப்படி சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொன்னேன். ஆனா இருந்தும் அவ இன்னைக்கும் அப்படியே சொல்றா. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? நீயே சொல்லு. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. தான் லவ் பண்ற பொண்ணு இன்னொரு பையனை மாமா மச்சான்னு கூப்பிடும்போது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க கோவத்துல அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிருக்க கூடாதுண்ணா. பாவம்னா சௌமி, அவ உங்களை எவ்வளவு லவ் பண்றா தெரியுமா? இன்னைக்கு காலையில உங்களை பாக்கலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? காலையில இருந்து அவ மூஞ்சில சிரிப்புங்கிறதே என்னால பாக்க முடியல. அவ்வளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா நீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாக்கல அவ சுக்குநூறா உடஞ்சு போயிருப்பாள்ல. கோவமா இருக்கும்போது நம்ம எப்பவுமே வார்த்தையை விடக்கூடாதுனா. அந்த வார்த்தைங்களே நம்மளை பாதி காயப்படுத்திடும். இப்ப கூட நீங்க கோவப்பட்டதெல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நீங்க சொன்ன வார்த்தைங்க தான் அவளை கஷ்டப்படுத்திருக்கும். இவ்வளவு தூரம் நான் உங்கள்ட்ட பேசுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனா நான் கோவத்தினால நிறைய தான் இழந்திருக்கேன். அதனாலதான் நான் உங்கள்ட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் சண்டை போடுறதும் சமாதானமாகறதும் உங்களோட விருப்பம். சௌமி, சாரிம்மா. நான் இது நாள் வரையும் உன்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டதே கிடையாது. முதல் தடவை இவ்வளவு தூரம் கோவப்பட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிரு. இல்லங்க, பரவாயில்ல. என் மேலேயும் தப்பு இருக்கு. நீங்க ஏற்கனவே என்கிட்ட இது மாதிரி சொல்லாதன்னு சொல்லியிருக்கீங்க. தெரிஞ்ச நான் சொல்லும் போது உங்களுக்கு கோவம் தானே வரும். என் மேலதானே எல்லா தப்பும். நீங்க தான் என்னைய மன்னிக்கணும். சாரிங்க. நீ என்னடி தப்பு பண்ண? எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். நான் உன்கிட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அவன் உன் மரப்பையன், நீ அப்படிதான் கூப்பிடணும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பொசசிவ், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. அதைத்தான் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம கோவப்பட்டு உன்கிட்ட அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சாரிடி. நீங்க பேசுனதெல்லாம் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
நான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட தானே இப்படி எல்லாம் பேச முடியும். இதுக்கெல்லாம் ஏன் போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? என் மேல உனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்லையே? இல்லங்க, உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லையே. சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. உன் மேல கோவப்பட்டுட்டு நான் எங்க போறேன் சொல்லு. ஐ லவ் யூ மாமா. லவ் யூ டூடி பொண்டாட்டி. ஐயப்பா, உங்க 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இனிமே எங்க இருந்து நான் அந்த சண்டையை பாக்குறது? 2 பேரும் ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. லவ் பண்றவங்க ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் சண்டைங்கிற ஒண்ணு வரவே வராது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போங்க. அப்பதான் உங்க 2 பேருக்கு சண்டைங்கிற ஒண்ணு வரவே வராது. பாருடா, கார்த்திகாவா இது? பேசுறது கார்த்திகா தானா? என்னால நம்பவே முடியல. எப்பவும் கோவப்பட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் கோச்சுக்கிற கார்த்திகாவா நீ? ஆமாண்டி கார்த்திகா, இவ்வளவு பொறுமையா நீ பேசி நாங்க பார்த்ததே கிடையாது. எங்க 2 சண்டையே நீ சால்வ் பண்ணி வச்சுட்ட. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லடி கார்த்திகா, நீ எப்ப எங்க மச்சான லவ் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பையில இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்க. ஐயோ சாரிங்க, தெரியாம மச்சான்னு சொல்லிட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். அதனாலலாம் ஒண்ணும் இல்லடி. இனிமே நீ அவனை மச்சானே கூப்பிடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா? என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? கோச்சிக்க மாட்டீங்களே? அப்புறம் வந்து என்னை திட்டலாம் கூடாது. அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ எப்பவும் போல அவனை மச்சானே கூப்பிடு. இப்ப நீ மச்சான் கூப்பிடுறதுனால என்ன உன்னை அவனுக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? நீ எப்படி வேணா கூப்பிடு அவனை. சரியா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சீப்பொடி பைத்தியம், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. எங்க போச்சு, நல்லா மாட்டினான். எங்க அண்ணன் வந்து நிக்கிறான். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இவன் எப்படி இங்க வந்தான்? ஊருக்கு தானே போறேன்னு சொன்னான். ஆமா, இவன் ஊருக்கு தானே போறேன்னு சொன்னா. போயிட்டு வர 2 நாள் ஆகுன்னு சொன்னா. இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் ஊருக்கு போனானா இல்ல நம்ம லவ் பண்றது தெரிஞ்சு சும்மா போய் சொன்னானா? இதுக்கு தாங்க நான் எங்கேயும் வர மாட்டேன்னு சொன்னேன். இப்ப நல்லா மாட்டிக்கிட்டேன். எங்க அண்ணன் என்னன்னு சொல்லி சமாளிக்க போறீங்க? தெரியலடி, எனக்கும் ஒன்றும் புரியல. எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம 2 பேரும் தான் இப்ப தனியா போயிட்டு வரோம். இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கடவுளே, உங்களை நம்பி போய் உங்களோட வெளியில வந்தேன் பாருங்க. இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் போய் எங்க அம்மாட்ட எங்க அப்பாட்டெல்லாம் சொன்னா என்ன ஆகுறது? ஐயோ பயமா இருக்குங்க. ஏய் இருடி, ஏதாவது பேசி சமாளிப்போம். ஐயோ எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. சரி விடு, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு உண்மையை வந்துட்டு சொல்லிடலாமா? அதை மட்டும் சொன்னீங்க, கண்டிப்பா எங்க அண்ணன் இங்கேயே என்னை வெட்டி போட்டு புதைச்சிட்டு போயிடுவான். உண்மையை சொன்னாலும் வெட்டி போட்டு புதைச்சிருவான்னு சொல்ற. வேற என்னடி சொல்லலாம்? ஏதாவது ஐடியா கூட. உங்கள்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டேன் பாருங்க. என்னைய சொல்லணும். முதல்ல தள்ளி நின்னுங்க. இப்படி ஒட்டி உரசி நின்னாவே எங்க அண்ணன் பாதி என்னை கொன்றுவான். இவ்வளவு தூரம் தள்ளி நின்னா போதுமா? ஐயோ கடவுளே, நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப மட்டும் எங்க அண்ணன்ட்ட ஏதாவது பேசி சமாளிக்கலாம், அப்புறம் உங்களோட பேசவே மாட்டேன் பாருங்க. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நானும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. 2 பேரும் ஆளே காணோம். இல்லனா அது வந்து டேய் மச்சான், நீ என்னடா பண்றீங்க? நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும்டா. நீ எங்கடா போயிட்டு வரீங்க தங்கச்சி கூட்டிட்டு? அது ஒண்ணு இல்லடா மச்சான், எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் சீக்கிரமே வந்துட்டேன். வந்து பார்த்தேன் பிரதீப் வரல. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் தான் நின்னுட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வயிற்று சீக்கிரமா இருந்துச்சு. சரி கடைக்கு போலாமேன்னு இவங்க 3 பேரையும் கூப்பிட்டேன். இவங்க 3 பேரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். அப்போதான் சோனிக்கு தலையை வலிக்குதுன்னு சௌமி சொன்னா. அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போனேன். நான் வந்து கேட்டதுக்கு யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லல. இல்லங்க, அதை சொல்லலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள என்ன சௌமி என்னை கூப்பிட்டாளா? அதனாலதான் சொல்லல. சரி ஓகே, இங்கதான் இருந்தேன்னு சொல்றேன். ஆனா நான் கால் பண்ணும்போது உனக்கு ரீச் ஆகவே இல்ல. நெட்வொர்க் கவரேஜ் வெளில இருக்குன்னு வந்துச்சு. இங்க இருந்தாதான் நல்ல டவர் கிடைக்குமே. ஏன் உனக்கு கால் வரல? தெரியல மச்சான், போன்ல ஆன்ல தான் இருக்கு. என்னன்னு தெரியல. நான் இங்க வரேன், பிரதீப் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டேனே. ஏன் அவன்கிட்ட சொல்லலையா? போச்சு, என்னைய கோத்து விட்டானா? நல்ல நல்ல இவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. கரெக்டா இவனோடய கொண்டாந்து என்னைய கோத்து விடுறான். இப்ப என்ன சொல்ல காத்திருக்கானோ? என்னடா பிரதீப், சிவா இப்படி சொல்றான். ஆனா நான் முதல்ல வந்துட்டு கேட்கும்போது அவன் எனக்கு கால் பண்ணவே இல்ல. நானும் கால் பண்ண எடுக்கவே இல்லைன்னு சொன்னேன். இல்ல மச்சான், நம்ம வரும்போது தான் நான் கால் பண்ணும்போது எடுக்கலன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே கால் பண்ணான் பண்ணி இது மாதிரி நான் காலேஜ் வந்துட்டேன்டா, இது மாதிரி சோனிக்கு தலையை வலிக்குதுன்னு சொன்னா, கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னான். நான் தான் அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் மச்சான். போடா பைத்தியம், சரியான மென்டல் பீஸ். தேங்க்ஸ் மச்சான். டேய் சிவா, இனிமே ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்லாம் இவன்ட்ட சொல்லாதடா. யாருக்காவது முடியல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்குவேன், அவங்க செத்து அவங்க பால் ஊத்தும் போது தான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவான். இவன்ட்ட போய் சொல்லியிருக்க பாரு. சரி மச்சான் விடு, அவன் ஆளை பார்க்க வர அவசரத்துல மறந்துருப்பான். அதனால என்னப்ப விடு விடு. இல்ல மச்சான், நானும் வந்ததுல இருந்து இவனோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிவாவுக்கு கால் பண்ணேன் எடுக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இவனும் சொல்றான் சிவாவுக்கு நானும் கால் பண்ணேன்டா, கால் ரீச் ஆகல அப்படின்லாம் சொல்றான். அப்ப கூட அவனுக்கு ஞாபகம் இல்ல. இல்லடா மச்சான், உண்மையுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருந்தா அவன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பேனா? டேய் வர வர நீ கோமா பேசுற மாதிரி பண்ணிட்டு இருக்க. சரி மச்சான் விடு, இனிமே எதா இருந்தாலும் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கும். சரி மச்சான், நீ நேத்தா மீட்டிங் விஷயமா வெளியூர் போற 2 நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொன்ன, இங்க வந்து நிக்கிற. ஆமா மச்சான், அப்படிதான் ஆபீஸ்ல சொன்னாங்க. அங்க போனா மீட்டிங் ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு. சரி ஊர்லயும் திருவிழான்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தான் நான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. எந்த ஊர்ல திருவிழா?
சண்டே நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ல அந்த ஊர்ல தான். ஓ, ஓகே ஓகே. அப்ப திருவிழாவுக்கு அங்க போயிருவியோ? ஆமா மச்சான், 10 நாள் திருவிழா சூப்பரா இருக்கும். நானும் அம்மாவும் இன்னைக்கு நைட்டே போயிருவோம். வாவேன் போலாம். இல்ல மச்சான், பரவாயில்ல, நீ போயிட்டு வா. நானும் அக்கா ஒரு திருவிழாவுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அம்மா ஆல்ரெடி போயிட்டாங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் போகணும். அங்கதான் போயிட்டு வரணும். 10 டேஸ் அங்கதான் போற மாதிரி இருக்கும். அப்போ ஓகே மச்சான், நீ அங்க போ. ஃப்ரீயா இருந்தா எங்க ஊருக்கு வா, சரியா? சரிடா. இப்ப எப்படி சொன்னிருக்கு உனக்கு தலைவலி பரவாயில்லையா? என்ன வர வர உனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு. சரி வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போமா வீட்டுக்கு. இல்லண்ணா பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் தேவையில்ல. என்ன மச்சான் வாங்கி கொடுத்த? தலைய வலிக்குதுன்னு சொன்னால, அதனாலதான் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன் மச்சான். என்ன சொன்னி? டீ போதுமா? வேற எதுவும் வாங்கி தரவா இல்ல ஹாஸ்பிட்டல் போகுமா? இல்லண்ணா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அண்ணன் கோபப்பட்டேன்னு கோச்சுக்காத, எல்லாம் இவனால வந்தது. ஐயோ போச்சு, இவன் நம்ம பக்கம் திரும்பிட்டான். ஏம்மா, உன் ஆளை சமாளிக்க நம்மளால முடியாது. நீயே போய் பேசு. என்னை ஆளை விடுங்க சாமி. ஓய் அம்மு, இப்போ ஓகேவா இல்ல இன்னும் பயமா இருக்கா? உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா பேசுவீங்க. இப்ப மட்டும் நான் மாட்டிருந்தேன் அவ்வளவுதான். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இன்னைக்கு கொன்னே இருப்பாங்க. அது எப்படி முடியும்? நான் இருக்கிற வரையும் உனக்கு எதுவும் ஆகாது. சரி சரி, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்கணும்னா எங்க அண்ணன் கண்டிப்பா கண்டுபிடிச்சுப்பான். நான் கிளம்புறேன். சரி ஓகே, பார்த்து பத்திரமா போ, சரியா? சரி, நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க.